This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புராண கதைகளில் பார்ட் 19 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ராஜாங்க. அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை போய் கடவுள்கிட்ட கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எந்த மதத்தின் அடிப்படையிலே இல்லை, பொதுவாக வச்சுக்கலாம். இப்போது அவருக்கு என்ன சந்தேகம்னா, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கடவுள்கிட்ட. ஏன்னா நான் சொர்க்கத்தில் இருக்கணுமா நரகத்தில் இருக்கணுமா நான் தானே முடிவு பண்ணணும். அதுக்கு உண்டானதை நான் செய்யணும்ல. அதனால் வந்துட்டு சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்னன்னு சொல்லுங்கள் கடவுளே, இல்லாட்டி காமிங்க கடவுளே, அப்போ தான் நான் வந்துட்டு அதை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ரைட்டன், இதுவும் நல்ல விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு முதல்ல சொர்க்கத்துக்கு போகணுன்னு நினைக்கிறியா இல்லை நரகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் வந்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நரகத்தை பார்த்துட்றேன், அதுக்கப்புறமா சொர்க்கத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போகிறாரு. 2 பேரும் நரகத்துக்கு போகிறாங்க. போனால் அந்த நரகத்தில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேங்களா? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சுவையான பொங்கல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த சுவையான பொங்கலை வச்சுருக்காங்க. இவங்களோட கைகளான மடக்க முடியாத மாதிரி ஒரு குச்சி, ஒரு கம்பு வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ அந்த கையை வந்து மடக்க முடியாது. அதனால் அந்த பொங்கலை அவங்களால சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது நரகம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பார்த்த உடனே இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு கடவுள் வந்துட்டு சொல்கிறாரு, கண்ணுக்கு முன்னாடி சுவையான பொங்கல் இருக்குது, ஆனால் அதை எடுத்து சாப்பிட முடியாமல் அவங்க வந்துட்டு பசியோடு இருக்காங்க இங்கே இருக்கிற எல்லாருமே. அதனால தான் இது வந்துட்டு நரகம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோரும் பசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகே கடவுளே, ரைடன், இதை வந்துட்டு நரகம். இப்போ எனக்கு சொர்க்கத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு பொங்கல் பானை இருக்குது. அந்த அதில் பொங்கல் எப்பவுமே நிறைய இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தா இவங்களுக்கும் அதே மாதிரி கைகள் கட்டப்பட்டு தான் இருக்குது. அதாவது அந்த கைகளை வந்துட்டு மடக்க முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். எப்படி கடவுளை இது வந்துட்டு சாத்தியம்? அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது, இங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே நரகம்ங்கிறீங்க, இங்கே வந்துட்டு சொர்க்கம்ங்கிறீங்க. இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா பாருங்கள் அப்படிங்கிறார். பார்த்தா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டி விடுறார், இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டி விடுறார். ஸோ இவங்க எல்லாருமே பசியார நல்லா சுவையான பொங்கலை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இது சொர்க்கம், அவங்களுக்கு அது நரகம் அப்படின்னு காமிக்கிறாரு கடவுள். உடனே அந்த ராஜா பிரமிப்பில் ஆழ்ந்து போயிடுறாரு. எனக்கு இதில் ஒரு நியதி புரியலை அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு, இதை ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை, சொர்க்கமும் நரகமும் நான் உருவாக்குனதில்லை, எல்லாமே அவங்களாக உருவாக்குனது தான். மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும்னு ஆசைப்படுற எல்லாருமே சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க. யாருக்கு கொடுக்கக்கூடாது, என்னோடது எனக்கே வேணும்னு நினைக்கிற எல்லாருமே நரகத்தில் வாழ்கிறாங்க. நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறையோ அப்படி வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிவிட்டு மறைஞ்சிட்றார். இவ்வளோதாங்க நம்ம லைஃப். நம்மக்கிட்ட இருக்கிறத 4 பேர்த்துக்கு உதவி பண்ணி 4 பேர்த்த நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அதே நீங்கள் யாருக்கும் தராமல் நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்குன்னு சேர்த்து வச்சாலும் நீங்கள் நரகத்தில் வாழ்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.